பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் பாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு 4 திக்ருகளை பார்க்க போறோம். இந்த சிறப்பு மிகுந்த வியாழன் வெள்ளி நாட்கள் கடைசியாக இருக்குது ரமலான் மாசத்துல. இதுல பாத்தீங்கன்னா இந்த 4 திக்ருகள் ஓதிக்கொள்ளுங்க. 33 முறை ஓதிட்டு நீங்க துவா செய்யுங்க. ரொம்ப சிறப்புக்குரிய திக்ருகள்னு சொல்லலாம். அதுல முதல் ஒண்ணு பாத்தீங்கன்னா, அல்லாஹும்ம அஸிர்னா மினன்னார், யா அல்லாஹ் நரக நெருப்புல என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடிய அழகான ஒரு துவா. அல்லாஹும்ம அஸிர்னா மினன்னார். நீங்க இந்த நாட்கள்ல ஓதி இருக்கீங்களா? அதாவது ரமலானுடைய நாட்கள்ல. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பிரத்யேகமான துவாவாக இருக்கு. அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ரமலான்ல என்ன பண்றான் அல்லாஹ் நரகத்துல இருந்து மனிதனை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான். யாரெல்லாம் நரகவாசின்னு எழுதப்பட்டாங்களோ அவங்களாம் விடுதலை செய்யப்படுறாங்க அப்படின்னும், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்களையும் விடுதலை செய்வான்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த ஒரு துவாவை ஓதுனா நரகமே நமக்காக துவா செய்தாமா இந்த மனிதனை நரகத்துக்குள்ள விட்டுறாதேன்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு சிறப்பானது இந்த துவா. இது ரொம்ப சிறப்பான ரமலான் மாதத்துல நரக விடுதலையிலிருந்து பாதுகாப்பு கேட்பதற்கு சிறந்ததா இருக்கும். இதை 33 முறை ஓதிக்கொள்ளுங்க. முதல்ல அல்லாஹும்ம அஸிர்னா மினன்னார். அடுத்து 2வது பாத்தீங்கன்னா, அல்லாஹ் மகுஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் கேட்கக்கூடிய துவா. இது மன்னிப்பும் கிடைக்கும், ரஹ்மத்தும் கிடைக்கும். ரமலான் மாதம் அப்படிங்கிறது மன்னிப்பு கிடைக்கக்கூடிய, ரஹ்மத் கிடைக்கக்கூடிய, நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கனால முதல்ல நரகத்திலிருந்து விடுதலை கேட்டுட்டு 2வது மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் கேட்கிறோம். இதையும் 33 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது 3வது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. உங்களுக்கே தெரியும், இது சொர்க்கத்தின் பொக்கிஷத்துல இருந்து நமக்கு ஒரு ஆனதிக்கிறாகும். இன்னும் பாத்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மெஹராஜுடைய பயணத்தின் போது நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இத உங்க உம்மத்திட்ட போய் சொல்லுங்க, இத ஓதும் காலம் எல்லாம் அவர்களுக்காக ஒரு மரம் சொர்க்கத்தில் நடப்படுதுன்னு சொன்னாங்க. இன்னும் இது அல்லாஹுடைய பொக்கிஷம் அப்படிங்கறதுனால இத பாத்தீங்கன்னா நம்மளுடைய உம்மத்துக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா இருக்கு. இது நம்ம ஓதுவதன் மூலமாக நம்மளுடைய 70 விதமான கவலைகள், துன்பங்கள், சோதனைகள் விலகப்படுது. அதனால உங்களுடைய எல்லா கவலைகளும், துன்பங்களும், சோதனைகளும் நீங்கி ஒரு விஷயம் நல்லதா அமையிருக்கு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. இன்னும் சொல்ல போனா கண் திருஷ்டி முதல் கொண்டு இது போக்கக்கூடியதாக இருக்கு. சுபஹானல்லாஹ், இதை ஓதிக்கோங்க. அடுத்தது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ்விற்கு பிடித்த திக்ரு. அல்லாஹ் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த திக்ரை நீங்க ஓதுனீங்கன்னா உங்களுக்கு மீசான் தெராசு கனமாற அளவுக்கு நன்மை கிடைக்கும். கடல் நுரைய அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும், தேவைகள் நிறைவேற்றப்படும். மலக்குமார்களும் ஜின்களும் இதை ஓதிக்கொண்டே இருக்கின்றனர், மனிதர்களை தவறேன்னு சொல்லிட்டு நபி அவர்களே சொல்லியிருக்காங்க. அதனால மலக்குமார்கள் ஓதக்கூடிய, ஜின்கள் ஓதக்கூடிய, விலங்குகள், இன்னும் கண்ணுக்கு தெரியாத அனைத்தும் ஓதக்கூடிய இந்த சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி நீங்க 33 முறை ஓதிவாங்க. அது ரொம்ப 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 சிறப்பு. மீஜான் தராசை நிரப்பக்கூடியதா இருக்கு. இந்த 4ஐயும் 33 முறை ஓதிட்டு நீங்க துவா செய்யணும். அதே சமயத்துல இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் கவனத்துல வச்சுக்கோங்க. ஷைத்தான் எல்லா விதத்திலுமே நம்மளைய நோக்கி வர்றதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கான். நம்மளுடைய நப்சும் என்ன சொல்லுதுன்னா, முடிஞ்சிருச்சு, ரம்ஜான்லாம் முடிஞ்சிருச்சு, நீ அவ்வளவுதான், ட்ரெஸ் எடுத்துமா போட்டோமா அதோட வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஈதுடைய செலிப்ரேஷன் மட்டும்தான் அவன் ஞாபகப்படுத்துவான். ஆனா நீங்களே சொல்லுங்க, நமக்கு இன்னும் 1 மணி நேரத்துல எக்ஸாம் ஆரம்பிக்க போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 1 மணி நேரம் விளையாடுவோமா? ஒன்னும் விளையாட மாட்டோம். அப்பதான் போய் நம்ம ரொம்ப தீவிரமா படிப்போம். ஏன்னா 1 மணி நேரத்துல எக்ஸாம் இருக்கு, 1 மணி நேரத்துல இது இருக்கு, நாளைக்கு எனக்கு கல்யாணம் இருக்கு, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு நினைப்போம். அந்த மாதிரிதான் ஈது வருதுன்னா ரமலான் முடியுதுன்னு அர்த்தம். அதனால ரமலானுடைய நன்மையை கடைசி 2 நாட்கள் நீங்க வீண் செய்யாம சேர்த்தி கொள்ளுங்க. ஒரு மாசம் பூரா கேட்காததெல்லாம் யோசிச்சு துவாவா கேளுங்க. ஒரு மாசம் பூரா செய்யாத அமலெல்லாம் யோசிச்சு செஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களையே இந்த நாட்கள்ல பாக்கியசாலிகளாக ஆக்கும். அதனால இதை 33 முறை ஒவ்வொன்றையும் ஓதிவிட்டு துவா செய்யுங்க. உங்களுடைய துவால என்னையும் சேர்த்து கொள்ளுங்க. உங்களுக்காக நேத்து நானும் இரவு தராவிக தொழுகையில துவா செஞ்சேன். அல்லாஹ் லேசாக்குவானாக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.